யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் நெஞ்சை அடைக்கும் வலியைச் சுமந்து கொண்டு இந்த வார்த்தைகளுக்காகத்தான் நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையே. அனைத்தையும் இழந்துவிட்டோம், இனி வாழ்க்கையில் பிடிமானம் ஒன்றுமே இல்லை என்று நினைத்து ஒருவித வெறுமையோடு நீ இங்கு வந்திருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். இது தற்செயலாக நடந்தது கிடையாது. நீ என் முன் வந்து அமர்ந்ததும் நான் உன்னிடம் பேசுவதும் என் திருவிளையாடலின் ஒரு முக்கிய அங்கம். உன்னுடைய ஆழமான காயங்களுக்கும் விடை தெரியாத கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவே உன் அப்பன் ஈசன் நான் வந்திருக்கிறேன். சிவனே துணை என்று எந்த நொடியில் நீ என்னை முழுமையாக நம்பினாயோ அந்த நொடியிலேயே உன் கர்ம வினைகளை தீர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்க்கையின் உண்மையான அத்தியாயம் இனிதான் தொடங்கப் போகிறது. உன்னை அழுதபடியே விட்டுவிடுவேனா நான்? கேள் என் குழந்தையே, உன் ஈசனின் வார்த்தைகளை கேள். உன்னுடைய மனது ஒரு வெள்ளை காகிதத்தைப் போல மிகவும் தூய்மையானது. நீ யாரையும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதே கிடையாது. உன்னிடம் அன்பாகச் சில வார்த்தைகள் பேசிவிட்டால் போதும், அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நம்பி உன்னுடைய ஒட்டுமொத்த பாசத்தையும் கொட்டிவிடுகிறாய். எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் குற்றமற்றவர்கள் என்று நினைத்து உன் அன்பை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி வாரி வழங்கினாய். உனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னால் முடிந்த உதவிகளையெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தாய். உன் தேவைகளை சுருக்கிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களின் சந்தோஷத்திற்காக பல தியாகங்களை செய்தாய். ஆனால் இந்த உலகம் அதை எப்படி பார்த்தது தெரியுமா? உன்னுடைய அந்த தூய்மையான அன்பை, உன்னுடைய அந்த இரக்க குணத்தை உன் பலவீனமாக எண்ணிவிட்டது. அதனால்தான் இன்று உன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தி வீழ்த்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ யாரையெல்லாம் உன் சொந்தம் என்று நினைத்தாயோ, யாரையெல்லாம் உன் உயிர் என்று நம்பினாயோ, எந்த உறவுகள் உனக்கு என்றென்றும் அரணாக நிற்கும் என்று ஆழமாக நம்பினாயோ, அவர்களே உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள். உன்னுடன் இருந்து கொண்டே, உன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே உனக்கு எதிராக எத்தனையோ சதித்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அவர்கள் முகத்தில் அணிந்திருந்த போலியான முகமூடியை நீ கவனிக்க தவறிவிட்டாய். அந்த அளவிற்கு நீ அவர்கள் மீது குருட்டு நம்பிக்கையை வைத்திருந்தாய். அதனால்தான் இன்று எதிர்பாராத ஒரு பெரிய அடியை வாங்கி மனமுடைந்து போய் நிற்கிறாய். இவர்களெல்லாம் இப்படி செய்வார்கள் என்று நீ கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். உன்னை வீழ்த்துவதற்காகவே ஒரு நாடகத்தை மிக கச்சிதமாக அரங்கேற்றியிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் உன்னால் வெளியே வர முடியவில்லை என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. எல்லோர் முன்னிலையிலும் உன்னை எப்படி குற்றவாளியாக்குவது, உன்னுடைய நற்பெயருக்கு எப்படி களங்கம் விளைவிப்பது என்று அவர்கள் பல நாட்களாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை வந்ததும் அத்தனை பழியையும் உன் மீது தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் மிகவும் நல்லவர்கள் போல உலகத்தின் முன் நாடகமாடிவிட்டார்கள். எந்த தவறும் செய்யாத நீ குற்றவாளியைப் போல கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். அந்த இடத்தில் உனக்காக பேசவோ, உன்னுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளவோ, உனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்லவோ யாருமே இல்லை என்று நீ தனிமையில் நின்று அழுதாயல்லவா? உன்னுடைய அந்த தவிப்பை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த மண்ணில் வீண்போகாது என் தங்கமே. உனக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை, அந்த வலியை நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் என்று நினைத்து விட்டாயா? ஈசன் நான் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்டவன் அல்ல. உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் அவர்களை திருப்பியடிக்க வேண்டும் என்றோ, அவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்றோ நீ ஒருபோதும் நினைத்தது கிடையாது. எல்லாம் அந்த சிவனுக்கு தெரியும், அவர் பார்த்துக் கொள்வார். காலமும் கர்மாவும் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்று எல்லா பாரத்தையும் என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக உன்னுடைய வேலையை பார்க்கப் போய்விடுகிறாய். உன்னுடைய இந்த மனப்பக்குவம்தான் என்னை மிகவும் கவர்ந்தது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி உன்னை தூற்றினாலும் சரி, நீ உன் பாதையில் தர்மத்தின் வழியில் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த சாந்தமான குணமே உனக்கு பெரிய கவசமாக இருந்து உன்னை காப்பாற்றும். உன்னுடைய மௌனம்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனையாக மாறப்போகிறது. இன்று அவர்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக நினைத்து மிகுந்த கர்வத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது, இனி உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்று இருமாப்போடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சந்தோஷம் நிரந்தரமானது என்று அவர்கள் குருட்டுத்தனமாக நம்புகிறார்கள். ஆனால் கர்மாவின் சுழற்சி எவ்வளவு கொடியது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். செய்த பாவம் ஒருபோதும் சும்மா விடாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை என் திருவிளையாடல் மூலம் அவர்கள் கூடிய விரைவில் உணரப்போகிறார்கள். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் ஒவ்வொருவரும் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும். உனக்கு கொடுத்த வலியை விட பல மடங்கு வலியை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இது கைலாயநாதனின் வாக்கு. இதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் அன்பு குழந்தையே, நீ ஒன்று மட்டும் தெரிந்து கொள். சோதனைகள் என்பவை மனிதர்களை அழிப்பதற்காக வருவதில்லை, அவர்களை பட்டை தீட்டி வைரமாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. தங்கம் நெருப்பில் சுடச்சுடத்தான் தன் உண்மையான ஒளியை பெறும். உனக்கு வந்த இந்த சோதனையும் அப்படிதான். இந்த உலகத்தில் யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வதற்காகவே நான் உனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாடம் இது. இத்தனை நாளாக நீ மாயை என்ற வலையில் சிக்கி தவறான மனிதர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடினாய்.
சுயநலம் பிடித்தவர்களை உன் நலன் விரும்பிகள் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருந்தாய். இப்போது அந்த மாயையை நான் விலக்கிவிட்டேன். அவர்களுடைய உண்மையான முகத்தை, அவர்கள் மனதிற்குள் இருந்த வஞ்சகத்தை உனக்கு கண்முன்னே காட்டிவிட்டேன். இதற்காக நீ வருத்தப்படக்கூடாது. இப்படியாகிவிட்டதே என்று சோர்ந்து போகக்கூடாது. மாறாக உனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்திருக்கிறது. போலியான மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகிவிட்டார்கள் என்று நினைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும். இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், எங்கு மௌனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொண்டாய். இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் பாதுகாப்பாக அமையும். உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ இழந்த சந்தோஷங்கள், பறிபோன நிம்மதி, உன்னை விட்டு விலகிப்போன நியாயமான உரிமைகள் அனைத்தும் பன்மடங்காக உன்னை தேடி வரப்போகிறது. நீ என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய். உன் அப்பனாக, உன் குருவாக, உன் வழிகாட்டியாக நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் பயணிக்கிறேன். உன்னுடைய எதிரிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை செய்தாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்பு. நீ இருளில் தவிக்கிறாய் என்று நினைக்காதே. அந்த இருளை விலக்க வரும் சூரியனாக நானே உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை முடிசூடா மன்னனாக நான் அமர வைப்பேன். உனக்காக நான் என்றென்றும் துணையாக நிற்பேன். இந்த ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ எதற்கும் கலங்காமல் புன்னகையோடு இரு. என் செல்லப்பிள்ளையே, முகத்தில் மெல்லிய புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சற்று நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறாய் அல்லவா? உன்னுடைய அந்த நிம்மதியான பெருமூச்சுதான் உன்னை படைத்த இந்த ஈசனுக்கு நீ தரும் மிகப்பெரிய காணிக்கை. ஆனாலும் உன் மனதின் ஒரு இருண்ட மூலையில் இவ்வளவு பெரிய வலியை தாங்கும் அளவிற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? எதற்காக என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள் என்ற ஒரு சிறு கேள்வி இன்னும் உன்னை அரித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பது என் கைலாய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. உன்னுடைய நேர்மைக்கு ஏன் இந்த தண்டனை என்று நீ உழன்று கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, ஒரு சிற்பி கல்லை உளியால் செதுக்கும்போது அந்த கல்லிற்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டால்தான் அது கருவறையில் வைத்து பூஜிக்கப்படும் தெய்வச் சிலையாக மாற முடியும். உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நீ சாதாரணமானவன் அல்ல, இந்த ஈசனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன்னை செதுக்கி ஒரு அற்புதமான படைப்பாக மாற்றுவதற்காகவே இந்த கஷ்டங்களை நான் உனக்கு கொடுத்தேன். வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வலிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, உன்னை விழிப்படையச் செய்வதற்காக கொடுக்கப்பட்டவை. இத்தனை நாட்களாக பிறருக்காகவே வாழ்ந்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய். உனக்கான தேவைகள் என்ன, உனக்கான சந்தோஷம் என்ன என்பதை பற்றி நீ ஒரு கணமும் சிந்தித்ததே கிடையாது. மற்றவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காக உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீயாகவே பலிபீடத்தில் வைத்து விட்டாய். ஆனால் அப்படி நீ யாருக்காகவெல்லாம் உன்னை உருக்கிக் கொண்டாயோ அவர்கள் உன்னை ஒரு துரும்பு போல தூக்கி எறிந்தபோதுதான் மனிதர்களின் உண்மையான குணம் என்ன என்பதை நீ ஆழமாக உணர்ந்து கொண்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தெளிவை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த வழிகளை நீ கடந்து வர வேண்டியதாகிவிட்டது. இந்த வழிகள் உன்னை முடக்கிவிடவில்லை, மாறாக உன்னை ஒரு மாவீரனாக, ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக உருமாற்றியிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் உனக்கான 2 மிகப்பெரிய ஆயுதங்களை இன்று உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன். அதை நீ எந்த இடத்திலும் நழுவ விட்டுவிடக்கூடாது. அந்த 2 ஆயுதங்கள் என்ன தெரியுமா? ஒன்று உன்னுடைய அமைதி, மற்றொன்று உன்னுடைய புன்னகை. உன்னை வம்புக்கு இழுப்பவர்கள் முன்னால், உன்னை கோபப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுபவர்கள் முன்னால் உன்னுடைய அமைதி என்ற ஆயுதத்தை கையில் எடு. நீ பதிலுக்கு பதில் பேசினால் அது அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாலும் எந்த சலனமும் இன்றி நீ அமைதியாக கடந்து சென்றால் அது அவர்களை தகிக்கும் நெருப்பாக மாறும். உன்னுடைய மௌனம் அவர்களை நிலைகுலையச் செய்யும். உனக்கு எதிராக அவர்கள் விரித்த வலையில் அவர்களை விழுந்து தவிப்பார்கள். அதேபோல எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்தாலும், உன்னுடைய முகத்தில் அந்த புன்னகையை மட்டும் நீ இழக்கவே கூடாது. உன்னுடைய அழகான புன்னகை பல பிரச்சனைகளை தொடக்கத்திலேயே தீர்த்து வைத்துவிடும். எதிரிகளின் சூழ்ச்சிகளைக் கண்டு நீ துவண்டு போய்விடக்கூடாது. அவர்கள் உன் கண்ணீரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ எந்த கவலையுமின்றி ஈசன் துணையிருக்கிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு புன்னகைக்கும் போது அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டமும் தவிடுபொடியாகிவிடும். இந்த அமைதியையும் புன்னகையையும் உன்னுடைய கவசமாக நீ அணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னை அசைக்கக்கூட முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் என்றாவது ஒரு நாள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து திருந்தி வருவார்கள் என்று நீ இன்னும் உன் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னுடைய அந்த இரக்க குணம் எனக்கு புரிகிறது. ஆனால் என் பிள்ளையே, தெரிந்தே தவறு செய்தவர்களை, திட்டமிட்டு உன்னை குழியில் தள்ளியவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாளாக இருந்துவிடக்கூடாது. அவர்கள் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள். காலம் அவர்களை உன் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தும். அவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்தும் போது உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். அந்த தருணத்தில் கூட உன்னுடைய பெருந்தன்மையால் அவர்களை நீ மன்னிக்கலாமே தவிர மீண்டும் அவர்களை உன் வாழ்க்கைக்குள் உனக்கு நெருக்கமாக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பட்ட காயம் ஆறிவிடலாம், ஆனால் தழும்புகள் எப்போதும் ஒரு பாடத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும்.
அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கும் உன்னுடைய அமைதியான வாழ்க்கைக்கும் நிரந்தரமான பாதுகாப்பாக அமையும். நீ எந்தச் செயலை செய்தாலும் அதில் ஒரு தயக்கமும் பயமும் உன்னை தொற்றிக் கொள்கிறது. இது நம்மால் முடியுமா? இதில் நாம் வெற்றி பெறுவோமா? மீண்டும் தோல்வி கிடைத்து விடுமோ என்று உனக்குள்ளேயே நீ 1000 கேள்விகளை கேட்டு உன்னை குழப்பிக் கொள்கிறாய். என் தங்கமே, இனிமேல் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நேர்மறையாக மட்டுமே நீ வைத்திருக்க வேண்டும். உனக்குள் நீ பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மந்திர சக்தி வாய்ந்தவை. என்னால் முடியும், இந்தச் செயலை என்னை விடச் சிறப்பாக வேறு யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் ஈசன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடங்கும்போது உனக்கான பாதையை நான் மலர்களாய் விரித்து வைப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை நீ சற்றும் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ அலைந்தாயோ, எந்தெந்த வெற்றிகளுக்கெல்லாம் நீ ஏங்கி தவித்தாயோ, அவை அத்தனையும் இனி உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய நியாயமான ஆசைகள், நீ கட்டி எழுப்பிய கனவுகள் எதுவுமே வீண்போகாது. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வலிகளுக்கான ஒட்டுமொத்த பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வசந்த காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன். இதுவரை தடைப்பட்டு நின்ற காரியங்கள் அனைத்தும் இனி எந்த சிக்கலும் இன்றி மளமளவென முடிவடையும். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் உன்னை வந்து சேரும். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான உயர்வினை நான் உனக்கு தரப்போகிறேன். சிவனே துணை என்ற ஒற்றை வார்த்தையை நீ உருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய எல்லா பாரங்களையும் நான் என் தோள்களில் சுமந்து கொள்கிறேன். நீ தனிமையில் இல்லை என் பிள்ளையே. நீ உறங்கும் போதும் நான் உனக்காக விழித்திருக்கிறேன். நீ நடக்கும் பாதையில் உனக்கு முன்பாக நான் சென்று முட்களையெல்லாம் அகற்றிவிட்டு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உன்னை பீடித்திருந்த இருள் முற்றிலுமாக விலகிவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். உனக்கு வரக்கூடிய சின்னஞ்சிறு ஆபத்துகளை கூட உன்னை நெருங்க விடாமல் நான் தடுத்து நிறுத்துவேன். உன்னுடைய ஆரோக்கியத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் நான் ஒரு அரண் போல காப்பேன். இந்த ஈசன் மீது நீ வைத்திருக்கும் பக்தி ஆழமானது. உன்னுடைய உண்மையான அன்பிற்கு முன்னால் நான் கட்டுண்டு கிடக்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை ஒரு அழகான சோலையாக மாற்றி அதில் நீ ஆனந்தமாகச் சுற்றி வருவதை நான் பார்த்து ரசிக்கப் போகிறேன். எந்த மனிதர்களின் தயவும் இனி உனக்கு தேவையில்லை. எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி உன்னுடைய உழைப்பை மட்டும் மூலதனமாக வைத்து நீ முன்னோக்கி நட. உன் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியாக, உன்னுடைய காவல் தெய்வமாக நான் அரணாக நிற்பேன். உன்னுடைய வெற்றி கொடி உலகெங்கும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தைரியமாக இரு, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே என் செல்வமே. என் அன்பு பிள்ளையே, கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் 1000 பாரங்களைச் சுமந்து கொண்டு இந்த நொடியில் என்ன நடக்கும், அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனையை கசக்கிக் கொண்டு சோர்வடைந்து கிடக்கிறாயல்லவா? உறக்கம் உன் கண்களை தழுவினாலும் உன்னுடைய மனது மட்டும் உறங்காமல் ஏதோ ஒரு தவிப்போடு போராடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் சிந்தித்து சிந்தித்து ஒரு கட்டத்தில் மூச்சு திணறும் அளவிற்கு ஒருவிதமான மன அழுத்தத்திற்கு நீ ஆளாகி இருக்கிறாய் என்பதை உன் அப்பன் நான் அறியாதவனா? இத்தனை நாட்களாக நீ ஓடிய ஓட்டம் போதும். உன்னுடைய பாரங்களை எல்லாம் அப்படியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக என் மடியில் சாய்ந்து கொள். உன்னுடைய மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் பயங்களுக்கும் இன்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். சிவனே துணை என்று என்னை நாடி வந்த என் குழந்தையை இனி எந்த ஒரு கவலையும் தீண்டாதபடி என் கைகளாலேயே நான் அரவணைத்துக் கொள்ளப் போகிறேன். உன்னுடைய செவிகளை மட்டுமல்ல, உன்னுடைய இதயத்தையும் திறந்து வைத்துக்கொண்டு உன் ஈசனின் இந்த வார்த்தைகளை கேள். நீ எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறாய். நாளை என்ன நடக்க வேண்டும், யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உழைப்பிற்கு என்ன பலன் கிடைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையுமே நீயாகவே திட்டமிட்டு அது அப்படியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். அந்த எதிர்பார்ப்பு சற்றே பொய்த்து போகும்போது உன்னுடைய ஒட்டுமொத்த உலகமும் இருண்டு விட்டதைப் போல நீ சுருண்டு போய்விடுகிறாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு சாதாரண மனிதன். உன்னுடைய பார்வைக்கு எட்டிய தூரம் வரை மட்டுமே உன்னால் திட்டமிட முடியும். ஆனால் அகிலத்தையே ஆளும் இந்த ஈசனுக்கு மட்டும்தான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் என்ன இருக்கிறது என்பது முழுமையாக தெரியும். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் உனக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடந்துவிட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ ஆசைப்பட்டதை விட மிகச் சிறந்த ஒன்றை உன் அப்பன் உனக்காக கொடுக்கப் போகிறேன் என்றுதான் அதற்கு அர்த்தம். உன்னுடைய திட்டங்களை விட என்னுடைய திருவிளையாடல் மிகவும் ஆழமானது, உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீயாகவே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த வீணான முயற்சியை கைவிட்டுவிடு. எல்லாம் என் அப்பன் பார்த்துக் கொள்வார். அவர் எனக்கு கொடுக்கும் பாதையில் நான் எந்த பயமும் இன்றி நடப்பேன் என்ற முழுமையான சரணடைதலை உனக்குள் நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். காற்றிலே பறக்கும் ஒரு சருகை போல உன்னை நீ முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. அந்த சருகை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும், எந்த இடத்தில் பத்திரமாக சேர்க்க வேண்டும் என்பதை இந்த கைலாயநாதன் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதற்காகவும் பதற்றப்பட தேவையில்லை.
உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது எந்த தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் சதி செய்தாலும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு எது கிடைக்கக்கூடாதோ அது உனக்கு தீமை செய்யும் என்றால் நீ எவ்வளவுதான் போராடினாலும் அது உன்னை விட்டு விலகியே செல்லும். இந்த யதார்த்தத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நிம்மதி நிலைத்திருக்கும். உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து நீ இன்னும் உருகிக் கொண்டிருக்கிறாய். உன்னை விட்டுச் சென்றவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் என்று அத்தனை பேருடைய நினைவுகளையும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு சுமையாக நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். என் செல்வமே, ஒரு மரம் எப்போதுமே பழுத்த இலைகளை உதிர்த்துவிட்டால்தான் புதிய துளிர்களை காண முடியும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை பயன்படுத்தி பணம் மற்றும் காரியங்களை சாதித்துக் கொண்டவர்கள் என அத்தனை பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நானாகவே அப்புறப்படுத்திவிட்டேன். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர்களை நினைத்து கண்ணீர் சிந்துவதை இன்றோடு நிறுத்திவிடு. உன்னுடைய உண்மையான மதிப்பறியாத எந்த ஒரு மனிதருக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. அவர்கள் செய்த கர்ம வினை அவர்களை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் தண்டிக்கும். அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ உன்னுடைய அழகான எதிர்காலத்தை நோக்கி மட்டும் உன்னுடைய பார்வையை திருப்பு. உன்னுடைய நல்ல மனதிற்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத அந்த தூய்மையான குணத்திற்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை நான் உனக்காக எழுதி காத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள், நீ அனுபவித்த வறுமை, நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து கணக்கு தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னையே ஆச்சரியப்பட வைக்கும். நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் அளவிற்கு உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இதுவரை உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்துப் போகப் போகிறார்கள். உன்னுடைய கடினமான உழைப்பிற்கான அங்கீகாரம் உன்னை தேடி வரும். உன்னுடைய திறமைகள் அனைவராலும் போற்றப்படும். நீ இழந்த செல்வங்கள், நீ இழந்த நிம்மதி எல்லாமே வட்டியும் முதலுமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இது எல்லாம் எப்படி நடக்கிறது, யார் இதை செய்கிறார்கள் என்று உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். உனக்குள் இருக்கும் அந்த வீணான பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி என்னால் எழுந்திருக்கவே முடியாது என்று நீயாகவே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்குள் முடங்கி கிடக்காதே. உனக்குள் இருக்கும் சக்தி சாதாரணமானது அல்ல. என் ஆசீர்வாதம் முழுமையாக பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் நின்று சந்திக்கும் தைரியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு முன்னால் 1000 எதிரிகள் அணிவகுத்து நின்றாலும் சரி, உனக்கு பின்னால் உன் ஈசன் நான் ஒரு மலை போல அரணாக நின்று உன்னை காப்பேன். உன்னை எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு துரோகமும் இனி நெருங்கவே முடியாது. உன்னை சுற்றி எப்போதுமே என்னுடைய காவல் இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கும். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என்னுடைய ஞானம் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் நான் எப்போதுமே குடியிருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உனக்கு எப்போதெல்லாம் மனதில் சோர்வு ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் தனிமையாக உணர்கிறாயோ, அப்போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு சிவனே துணை என்று என்னை அழைத்துப்பார். உன்னுடைய இதயத் துடிப்பில் என்னுடைய அசைவை நீ உணர்வாய். உன்னுடைய தோள்களை நான் தட்டிக் கொடுக்கும் அந்த பரிசத்தை நீ உணர்வாய். உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்ற ஆழமான நம்பிக்கையோடு உன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய தர்மத்தையும் மட்டும் நீ நழுவ விட்டு விடாதே. நீ தர்மத்தின் வழியில் நடக்கும் வரை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு சாதகமாகவே செயல்படும். உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு அழகிய சோலையாக வசந்தகாலத்தின் தொடக்கமாக மாறப்போகிறது. இருளை பற்றி கவலைப்படாமல் இனி வரப்போகும் அந்த பேரொளியை வரவேற்க தயாராக இரு என் அன்பு குழந்தையே. நான் எப்போதுமே உன்னோடுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அப்பா, என் குரல் உண்மையிலேயே உனக்கு கேட்கிறதா? இல்லை, நான் கேட்பதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல வீணாகப் போகிறதா என்று ஒருவிதமான விரக்தியோடு நீ என்னை பார்த்து கேட்கும் அந்த கேள்விக்கு விடை சொல்லவே நான் வந்திருக்கிறேன். தினமும் எனக்காக விளக்கேற்றி என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் நான் சாட்சியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். உலகத்தின் கண்களுக்கு நீ அழுது புலம்பும் ஒரு சாதாரண மனிதனாக தெரியலாம். ஆனால் என் கண்களுக்கு நீ அக்னியில் புடம் போடப்படும் பசும் தங்கம். உன்னுடைய வலிகளையெல்லாம் நீ சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னுடைய மௌனத்தில் இருக்கும் மொழியை புரிந்து கொள்ளும் ஒரே ஒருவன் இந்த ஈசன் நான் மட்டும்தான். நீ எதற்கும் சோர்வடைந்து விடாதே, என் வார்த்தைகளை கவனமாக கேள். இந்த உலகத்தில் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்குத்தான் இத்தனை சோதனைகளா? மற்றவர்களை ஏமாற்றுபவர்களும் வஞ்சகம் செய்பவர்களும் எவ்வளவு சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் எந்த தவறும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை என்று நீ தினமும் கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மழை பெய்யும்போது விஷச்செடிகளும் தான் மிகவும் வேகமாக வளரும். அதை பார்த்து ஒரு கற்பக விருட்சம் பொறாமைப்படக்கூடாது. விஷச்செடிகளின் ஆயுள் மிகவும் குறைவு. எந்த அளவிற்கு வேகமாக வளர்கிறதோ அதே வேகத்தில் அது பட்டுப் போய்விடும். ஆனால் கற்பக விருட்சம் அப்படியல்ல.
அது காலம் முழுவதற்கும் நிலைத்து நின்று பலருக்கும் நிழல் தரக்கூடியது. என் பார்வையில் நீ ஒரு கற்பக விருட்சம். உன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாக இந்த மண்ணில் பதிய வைப்பதற்காகவே இத்தனை நாட்களாக உனக்கு நான் சில கடுமையான சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தேன். உன்னுடைய வேதனைகளெல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உறுதியாக வேரூன்றச் செய்வதற்காகவே என்பதை நீ இப்போது உணர வேண்டும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் இன்று எந்த கவலையும் இல்லாமல் சிரித்து மகிழ்வதை பார்த்து நீ சோர்வடைய வேண்டாம். ஈசனின் தராசு எப்பொழுதும் மிகச்சரியாகத்தான் வேலை செய்யும். அவர்களுடைய பாவ கணக்குகள் இப்போது வேகமாக நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் தங்களின் அகந்தையாலும் சூழ்ச்சியாலும் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறார்களோ அவ்வளவு தூரத்தில் இருந்து மிக கொடூரமாக கீழே விழப்போகிறார்கள். அந்த வீழ்ச்சியை உன் கண் முன்னாலேயே நான் உனக்கு காட்டுவேன். இது உன்னுடைய கைலாய நாதனின் வாக்கு. நீ எனக்காக என் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையால் பொறுமை காக்கிறாய் அல்லவா? உன்னுடைய அந்த பொறுமைக்கு நான் தரும் மிகப்பெரிய பரிசாக உன்னுடைய எதிரிகளின் வீழ்ச்சி அமையப் போகிறது. நீ எந்த ஒரு பழியையும் அவர்கள் மீது சுமத்த வேண்டாம். நீ எந்த ஒரு கெடுதலும் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அதையெல்லாம் என்னுடைய கணக்கில் விட்டுவிட்டு நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். கர்மாவின் சுழற்சி எவ்வளவு மூர்க்கமானது, ஈசனின் தண்டனை எவ்வளவு கடுமையானது என்பதை அவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்வார்கள். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ ஒரு இருண்ட குகைக்குள் மாட்டிக்கொண்டதைப் போல உணர்கிறாய். எங்கு திரும்பினாலும் இருட்டு, எந்த பக்கம் சென்றாலும் தடை என்று நீ திகைத்து நிற்கிறாய். ஆனால் நீ இருளில் புதைக்கப்படவில்லை, ஒரு விதையைப் போல மண்ணிற்குள் பத்திரமாக விதைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ உணர வேண்டும். இந்த இருட்டு உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் பிரம்மாண்டமான வீரியத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவே. இன்னும் சில காலம்தான் அந்த இருளை பிளந்து கொண்டு நீ ஒரு மாபெரும் விருட்சமாக உலகத்தின் முன்னே வெளியே வரப்போகிறாய். உனக்கான ஒளியை நான் ஏற்கனவே ஏற்றி வைத்துவிட்டேன். அந்த பேரொளியை நோக்கித்தான் நீ இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த பயணத்தில் ஏற்படும் ஒவ்வொரு சிறு தடங்கல்களையும் உன்னுடைய மன வலிகளையும் நான் ஒரு தந்தையாக கூடவே இருந்து தாங்கிக் கொள்கிறேன். நீ ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை என்பதை உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் நீ ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனே துணை என்ற அந்த வார்த்தையை நீ முழுமையான சரணடைதலோடு உன்னுடைய உதடுகளில் உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்காக என்னுடைய கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய அத்தனை பாரங்களையும் உன்னுடைய அத்தனை கவலைகளையும் என் தோள்களில் சுமக்க நான் என்றோ தயாராகிவிட்டேன். நீ எதற்காகவும் யாருக்காகவும் இனி கலங்க தேவையில்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது எல்லாமே நீ இதுவரை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகச் சிறப்பானதாக அமையப் போகிறது. மனிதர்கள் கொடுத்த துரோகத்தால் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆழமான காயங்களையெல்லாம் என் தெய்வீக அன்பினால் நான் முழுமையாக ஆற்றப்போகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் அத்தனை சிறப்புகளும் மங்களங்களும் உன்னை தேடி வரப்போகிறது. மற்றவர்கள் சூழ்ச்சியால் நீ இழந்த அனைத்தையும் வட்டியும் முதலுமாக நான் உனக்கு மீட்டுக் கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே ஒரு மலையைப் போல மிக உயர்வாக இருக்கட்டும். யார் என்ன கீழ்த்தரமாகச் சொன்னாலும் அதை உன்னுடைய மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே. சேற்றை வாரி இறைப்பவர்கள் மீது கோபப்பட்டு நீயும் அந்தச் சேற்றில் இறங்கக்கூடாது. உன்னுடைய செவிகளை நல்லவற்றுக்கு மட்டுமே எப்போதுமே திறந்துவை. தீய வார்த்தைகளையும் தீய மனிதர்களையும் நெருப்பைக் கண்டால் எப்படி விலகி நிற்பாயோ அதுபோல நிரந்தரமாக விலக்கிவை. உனக்குள் இருக்கும் தெய்வீகச் சக்தியை நீ முழுமையாக நம்பு. நான் உன்னுள்தான் இருக்கிறேன். அந்த சக்திதான் இனி உன்னை எந்த தடங்களும் இல்லாமல் நல்வழியில் வழிநடத்தப் போகிறது. வாழ்க்கையில் வரும் இருளைக் கண்டு ஒருபோதும் பயப்படாதே. ஏனென்றால் அந்த இருளில்தான் உன்னுடைய ஈசன் நான் ஒளியாக உருவெடுத்து நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தின் வலிகளை நினைத்து கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும். தைரியமாக எழுந்து நில். உனக்கான வெற்றி கிரீடத்தை நான் ஏற்கனவே உனக்காக தயார் செய்துவிட்டேன். உன்னுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு முகத்தில் ஒரு கம்பீரமான புன்னகையோடு உன்னுடைய இலக்கை நோக்கி நட. உலகமே உனக்கு எதிராக திரும்பி நின்றாலும், எப்பேற்பட்ட மாயசக்திகள் உன்னை தடுக்க நினைத்தாலும் இனி எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் வந்துவிட்டது. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். இனி எதற்கும் கலங்காதே என் செல்வமே. என் ஆருயிர் பிள்ளையே, இத்தனை பெருந்துயரங்களையும் நெஞ்சை பிளக்கும் அவமானங்களையும் சொல்ல முடியாத வலிகளையும் அமைதியாக கடந்து வந்து இன்று என் சன்னிதானத்தில் முழுமையான நம்பிக்கையோடு மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் உன்னை எண்ணி இந்த ஈசன் பெருமிதம் கொள்கிறேன். உன்னுடைய பொறுமைக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் அசைக்க முடியாத பக்திக்கும் இன்று நான் ஒரு முழுமையான பதிலை, ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் முழுவதும் முட்களாலும் கூர்மையான கற்களாலும் நிரம்பியிருந்தன என்பதை நான் அறிவேன். உன்னுடைய ஒவ்வொரு காலடியிலும் இரத்தம் கசிந்ததை என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அந்த முட்கள் நிறைந்த பாதையை நீ கடந்து வந்தால்தான் இன்று நான் உனக்காக விரித்து வைத்திருக்கின்ற இந்த மலர்பாதையின் அருமை உனக்கு புரியும் என்பதற்காகவே உன்னை அந்த பயணத்தில் அனுமதித்தேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது என்பதை மிகவும் ஆணித்தரமாக நான் உனக்கு கூறிக்கொள்கிறேன். உன்னை துரத்திக் கொண்டிருந்த துரதிர்ஷ்டங்கள், உன்னை வீழ்த்த நினைத்த சதிகள், உன்னுடைய நிம்மதியை குலைத்த துரோகங்கள் அத்தனையும் நேற்றோடு கருகிச் சாம்பலாகிவிட்டன. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போவது எல்லாமே வசந்த காலம்தான். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு, நீ சிந்திய கண்ணீருக்கு
ஒட்டுமொத்த பரிசாக பிரம்மாண்டமான ஒரு நல்வாழ்வை உனக்காக நான் கைலாயத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஜாதக கட்டங்களை நானே மாற்றி எழுதிவிட்டேன். எந்த கிரகங்கள் உனக்கு தடையாக இருந்தனவோ அவை அத்தனையையும் உனக்கு சாதகமாக செயல்பட நான் உத்தரவிட்டுவிட்டேன். உன்னை பீடித்திருந்த வறுமை, மனக்குழப்பம், உடல் உபாதைகள், குடும்பப் பிணக்குகள் அனைத்தும் இன்றோடு உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடிவிட்டன. நீ எந்த மனிதர்களையெல்லாம் உயிருக்கு உயிராக நேசித்தாயோ அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த வேதனை சொல்லில் அடங்காதது. அந்த வேதனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உன்னை தனிமையில் இருக்க செய்தேன். தனிமை என்பது தண்டனை அல்ல என் பிள்ளையே, அது ஒரு மாபெரும் வரம். அந்த தனிமையில்தான் உனக்குள் இருக்கும் உண்மையான சக்தி என்ன என்பதை நீ உணர்ந்தாய். யார் நிரந்தரம், யார் போலி என்ற தத்துவத்தை உனக்கு புரிய வைக்கவே இந்த நாடகத்தை நான் நடத்தினேன். இனிமேல் எந்த ஒரு போலியான மனிதரும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. உன்னை சுற்றி ஒரு பெரிய நெருப்பு வளையத்தை நான் அரணாக அமைத்துவிட்டேன். உனக்கு உண்மையாக இருப்பவர்கள், உன்னுடைய அன்புக்கு தகுதியானவர்கள் மட்டுமே இனி உன்னை நெருங்க முடியும். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய அசுர வளர்ச்சியைக் கண்டு தூரத்திலிருந்து பொறாமையோடு வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அந்த இழப்புகள் அனைத்தையும் நான் பல மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய நியாயமான செல்வங்கள் உன்னை தேடி வரும். உன்னுடைய உழைப்பிற்கான உண்மையான அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும். எந்த இடத்திலெல்லாம் நீ தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் ஒரு முடிசூடா மன்னனாக உன்னை நான் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன். உன்னை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள், உன்னை கேவலமாக பேசியவர்கள் அத்தனை பேருடைய நாவுகளும் அடைத்துப் போகும் அளவிற்கு உன்னுடைய வெற்றிச் சத்தம் 8 திசைகளிலும் ஒலிக்கப் போகிறது. இது ஏதோ உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகச் சொல்லப்படும் வார்த்தைகள் என்று நினைத்து விடாதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான இந்த ஈசனின் சத்திய வாக்கு இது. என் வாக்கில் எள்ளளவும் பிழை இருக்காது. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதை நீ விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கப் போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ இனிமேல் ஒருபோதும் கோபப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. அவர்களுக்கான தண்டனையை தீர்மானிக்கும் தராசு என் கைகளில் இருக்கிறது. அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் உனக்கு அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு மனவலிக்கும் தகுந்த விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். கர்மவினை எந்த பாகுபாடும் பார்க்காது. அவர்கள் வீழ்ச்சியடையும் போது உன்னுடைய கருணை மனம் அவர்களை மன்னிக்க துடிக்கலாம். ஆனால் நீ அதில் தலையிடக்கூடாது. அது என்னுடைய திருவிளையாடல். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு ஈசன் எப்படி அரணாக இருப்பான் என்பதையும், அதர்மத்தின் வழியில் நடப்பவர்களை எப்படி வேரோடு சாய்ப்பான் என்பதையும் இந்த உலகம் உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீ எதைப் பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை மிகுந்த உற்சாகத்தோடு தொடங்கு. உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சண்டைகள் அனைத்தும் நீங்கி ஒரு தெய்வீகமான அமைதி நிலவப் போகிறது. உன்னுடைய வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் என்னுடைய சாநித்தியம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும், எந்த ஒரு திருஷ்டியும் உன்னுடைய குடும்பத்தின் நிழலை கூட தொட முடியாது. உன்னுடைய நியாயமான கனவுகள், பல ஆண்டுகளாக நீ நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் ஆசைகள் அத்தனையும் எந்த தடையுமின்றி நிறைவேறப் போகிறது. உன்னுடைய எதிர்காலம் குறித்து உனக்குள் இருக்கும் அத்தனை பயங்களையும் இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. நாளை என்ன நடக்குமோ, மறுபடியும் ஏதாவது கஷ்டம் வந்துவிடுமோ என்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதை விட்டு அடியோடு பிடுங்கி எறிந்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தின் அத்தனை பக்கங்களையும் என் கைகளாலேயே பொன்னெழுத்துக்களால் நான் எழுதிவிட்டேன். அதில் சோகத்திற்கோ தோல்விக்கோ இனி எவ்வித இடமும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, நீ ஒருபோதும் உன்னை தனிமையானவன் என்றோ ஆதரவற்றவன் என்றோ நினைக்கக்கூடாது. உனக்கு தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக, வழிகாட்டும் குருவாக நான் எப்போதுமே உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய வலது தோளில் நான் சாய்ந்திருக்கிறேன் என்பதை உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நீ உணர வேண்டும். உனக்கு ஏதேனும் ஒரு சின்னச் சறுக்கல் வந்தாலும் நீ கீழே விழுவதற்கு முன்பாகவே உன்னை தாங்கிப் பிடிக்க என்னுடைய கைகள் தயாராக இருக்கும். உன்னுடைய கண்ணிலிருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட துக்கத்திற்காக சிந்தக்கூடாது. ஆனந்த கண்ணீரை மட்டுமே நீ இனிமேல் சிந்தப் போகிறாய். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை தடைகளையும் படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி கோபுரத்தின் உச்சிக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய மனதை எப்போதுமே ஒரு தூய்மையான கோவில் போல வைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் கோபத்தை, தாழ்வு மனப்பான்மையை, கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை முற்றிலுமாக அழித்துவிடு. நல்லெண்ணங்களை மட்டுமே உனக்குள் விதைத்து வை. மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த சின்னஞ்சிறு உதவிகளை தொடர்ந்து செய்து வா. எந்த நிலையிலும் உன்னுடைய நேர்மையையும், உன்னுடைய பொறுமையையும், உன்னுடைய அந்த அழகான புன்னகையையும் மட்டும் விட்டுவிடாதே. அந்த புன்னகைதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த அமைதிதான் உன்னுடைய மிகப்பெரிய கவசம். உன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதே. நீ தர்மத்தின் வழியில் நிற்கும் வரை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன்னுடைய பாதங்களுக்கு கீழே வந்து உனக்கு சேவை செய்யும். இந்த வாழ்க்கை மிக அற்புதமானது. இதை வீணான கவலைகளுக்காகவும் தகுதியற்ற மனிதர்களுக்காகவும் நீ தொலைத்துவிடக்கூடாது. எழுந்து நில் என் தங்கமே. உனக்கான சூரியன் உதயமாகிவிட்டது. இருள் முற்றிலும் விலகிவிட்டது. உன்னைச் சுற்றி பல்லாயிரம் மலர்கள் உனக்காகவே பூத்துக் குலுங்குகின்றன. உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி ஒரு அழகிய கவிதையைப் போல பயணிக்கப் போகிறது.
உனக்கு தேவையான அத்தனை வளங்களையும் அத்தனை செல்வங்களையும் எல்லையில்லா மன நிம்மதியையும் நான் ஒரு மழையைப் போல உனக்கு வழங்கப் போகிறேன். எந்த குறையுமின்றி நீயும் உன்னை சார்ந்தவர்களும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்போடும் வாழப்போகிறீர்கள். இது கைலாயநாதனின் ஆணை, இதை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. உனக்கு என்றும் சிவனே துணை என்று கூறி உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு குழந்தைகளே, கைலாயநாதனின் இந்த தெய்வீக வாக்கு உங்களின் கலங்கிய மனதிற்கு ஒரு தெளிவான விடையையும் ஆழமான ஆறுதலையும் தந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களில் தவித்துக் கொண்டிருக்கும் உங்களின் கைகளை பிடித்து ஒளியை நோக்கி கூட்டிக் கொண்டு செல்வதற்காகவே ஈசன் இந்த வாக்கை உங்களுக்கு அருளியிருக்கிறார். இறைவனின் இந்த அளப்பரிய கருணையும் பாதுகாப்பும் உங்களை எந்நாளும் சூழ்ந்திருக்க வேண்டுமென்றால் இதுபோன்ற பல தெய்வீக திருவாக்குகளை தொடர்ந்து கேட்கவும், உங்களின் ஆன்மீக பயணத்தை ஈசனின் துணையோடு தொடரவும் நமது சிவனே துணை வலையொலியோடு எப்போதுமே இணைந்திருங்கள். உங்களின் பேராதரவுதான் தர்மத்தின் பாதையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த ஈசனின் வார்த்தைகள் உங்களுக்கு எந்த அளவிற்கு மன அமைதியை தந்ததோ அதே போல கஷ்டங்களில் உழன்று கொண்டிருக்கும் உங்களின் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இது சென்று சேர வேண்டும். அனைவரின் நல்வாழ்விற்காகவும் இந்த தெய்வீக வாக்கை மற்றவர்களுடனும் பகிருங்கள். உங்களின் ஒவ்வொரு பகிர்வும் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஜீவனுக்கு ஈசன் கொடுக்கும் ஒரு நல்வாய்ப்பாக அமையும். உங்களின் மனக்கவலைகள் முழுவதுமாக நீங்கி உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்குவதற்காக ஈசனின் பாதங்களில் உங்களின் எண்ணங்களை சமர்ப்பியுங்கள். நீங்கள் ஈசனிடம் என்ன கேட்க நினைக்கிறீர்கள், இந்த வாக்கு உங்களுக்கு கொடுத்த தெளிவு என்ன என்பதையெல்லாம் கீழே உங்களின் மனதின் குரலாக பதிவு செய்யுங்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் ஈசனின் செவிகளை சென்றடையும். கவலைகளை மறந்து முகத்தில் புன்னகையோடு வாழ்க்கையின் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்களுக்கு என்றென்றும் சிவனே துணை. ஓம் நம சிவாய.